Saregama challenge. Saregama challenge. Welcome to Ramco Super Great Saregama Challenge 2012, powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan Kesar Badam. தமிழ் சினிமாவில் நம்மளோட இயற்கையோட அழகை ரொம்ப நிறைய விஷயங்கள்ல அழகாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பிரதிபலிக்கிற மாதிரி அழகான பாடல்களும் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் ரொம்ப முக்கியமான இயற்கை அழகு அப்படின்னு பார்த்தா அது மழை. மழையை பற்றி ஒரு கவிஞர் சொல்றாரு, தீபாவளி திருநாளில் திகட்டா இன்பம் தர பொழிந்த மழை ரமலான் தினத்தன்றும் ரம்யமாய் பொழிந்தது. மதபேதம் பாராமல் அன்பென்ற மழையை நாம் அனைவரிடம் பொழிந்தால் விண்ணிற்கு மண் மீது ஆசை வரும், அது மழை என்ற பன்னீர் தெளித்து ஆசை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கேன். இது வேற யாரும் எழுதல, இந்த கவிதையை நம்ம MKB தான் எழுதியிருக்காரு. அதுக்கான ஜோரான கைத்தட்டல். கமான். இந்த கவிதையை எப்போ வந்து சமீனா சொல்றாங்களோ அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெயின் ரவுண்ட் இன் சாரேகமா சேலஞ்ச் 2012. நம்மளோட மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப அழகான மழை பாடல்கள் கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்கு. அதுல எந்தெந்த பாடல்கள் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணலாம். Okay, please put your hands together and welcome a bundle of joy and energy, Rehana ma'am. The man with the golden voice, Unni Menon sir. And the one and only Mahaguruji, Shri Bharatwaj. And of course a wonderful voice trainer, Nihal ji. ஓகே, நம்மளுடைய இந்த ஷோவோட டேக்லைனான வளர்ச்சியின் பேர் தான் வாழ்க்கையை நம்ம மாற்றி மாற்றி நிறைய விஷயத்துக்கு அசோசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வாட்டி நான் டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆனோம். இந்த ஷோக்குள்ளே வரப்போ சமீனா பேசிட்டு இருந்த தமிழும் இப்போ பேசுகிற சமீனாவோட தமிழும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியின் பேர் தான் வாழ்க்கை அப்படின்றதுக்கு சமீனா ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மழை சுற்றுல முதலாவதா வந்து பாட போகிறது நம்ம மோகன் ஸ்ரீனிவாஸ். Dandane dandanane 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 dandane dandanane dandanane na adada malada adamalada alaga siricha puyal malada adada malada adamalada அழகா சிரிச்சா புயல் மழடா மறி மறி மழையடிக்க மனசுக்குள்ள கொட பிடிக்க கால்கள் நலச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதுதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மலையில் ஆடும் போது ரயில் பால போல என் மனசு ஆடும் பாரு ஏனாச்சு ஏதாச்சு எதுதோ ஆயாச்சு அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா கொண்ட கொட பிடிக்க கால்கள் நலச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மலையில் ஆடும் போது ரயில் பால போல என் மனசு ஆடும் பாரு ஏனாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு. ஒரு ஃபிளாட் கிரிக்கெட் ட்ராக்ல விராட் கோலி ஆட விட்டு என்ன மாதிரி ஒரு மொக்க போலரை போட விட்டா
எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆடுவாரோ அந்த மாதிரி ஒரு சாங் உங்களுக்கு இது பக்காவாக செட் ஆகி உங்களுடைய ஸ்ட்ரென்த்து ரெடியாக வச்சுருக்கீங்க. இனிமேல் எலிமினேட்லாம் ஆகவே கூடாதுன்ற பிளானில் இருக்கீங்க. எப்படி பாடினீங்கன்னு கேட்போம். ரெஹானா மேம். ரொம்ப நல்லா பாடுங்க மோகன் ஸ்ரீனிவாஸ். இட் வாஸ் வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக பாடலாம். அப்புறம் பிகினிங்ல வந்து வாய்ஸ் ஸ்டெடியால லேசா பிச் போயிருந்தது. பட் த்ரூ அவுட் இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. சூப்பர் மகாகுருஜி. நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப எல்லா டைம் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக ஸ்ருதியோட தாளத்தோட பாடுறீங்க. ஆனால் இந்த மாதிரி பாட்டில் வந்து மாடுலேஷன் டைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு அடடா சந்தோஷமாக பாடும்போது அது வந்து எப்படி டைனமிக்ஸ் கிடைக்கும்னா, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை ஒவ்வொரு ஃப்ரேஸ் என்ட்ரி வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண டைனமிக்ஸ் இருக்கணும் பாட்டில். ஸ்ருதியோட பாடுறது தாளத்தோட பாடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை எவ்வளோ அழகாக ரசித்து நீங்கள் பாடுறது தான் நீங்கள் ரொம்ப ரசித்து, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரசித்து பாடுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வேணும். டைனமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் யூல் பி வெரி குட் சிங்கர். வெரி குட். நிஹால்ஜி. மகாகுரு சொன்ன மாதிரி நானும் அப்படியே நினச்சேன். ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து யூ ஹவ் ஆல்ரெடி ரீச்ட் a stage where you have to show all your talent. Yes. இல்லையோ? you have to practice அந்த ஜார்னல் நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். Yes. அந்த பெஸ்ட். வரிகளே அடடா அடமழடா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம் இல்லையா? அது அடடா எவ்வளோ அடமழை பெய்யுது அப்படின்ட்டு அதை அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பாடினே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் அது. Yes. ஸோ ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த மீனிங் அண்ட் த டைனமிக்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். Yes. மோகன் ஸ்ரீனிவாஸ். இட்ஸ் நாட் அபவுட் எலிமினேஷன் எனிமோர். இதுக்கப்புறம் எல்லாமே வின் பண்ணணும், அவார்டு வாங்கணுன்ற எய்மோட தான் பாடுறீங்க. சொன்ன ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கோ டேக் யூ சீட். ஓகே, நம்மளோட இந்த மழை ரவுண்டில் அடுத்த கண்டஸ்டன்ட் யார் பாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளுக்கு இருக்காரு. இவர் இன்ஃபேக்ட் வந்து வெயிலோட விளையாடி குசேலனில் பாடிருக்காரு. அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக 2 அமேசிங் ஹிட்ஸ், அழகாய் பூக்குதே அண்ட் அஃப்கோர்ஸ் த ரீசெண்ட் பியூட்டிஃபுல் ஹிட் முளைச்சு 3 இலைய விடலன்ற ஃபென்டாஸ்டிக் சாங் பாடிருக்காரு. மோர் தென் 750 மூவி சாங்ஸ் பாடிருக்காரு. மோர் தென் 5000 டிவோஷனல்ஸ், கர்நாடிக் கான்சர்ட் தனியாக பண்ணிட்டு இருக்காரு. A very handsome guy. Please put your hands together and welcome Mr. V.V. Prasanna. முளைச்சு மூடு எனைய விடல, கருவே உலக அழகி மெடல, பெறலு வெண்டக்கா காது கவரக்கா, மூக்கு மொளகா முக்குத்தி கடுகாக இந்த காய் தோட்டம் நீதானா. முளைச்சு மூடு எனைய விடல, கருவே உலக அழகி மெடல, வரலு வெண்டக்கா காது அவரக்கா, மூக்கு மொளகா முக்குத்தி கடுகாக இந்த காய் தோட்டம் நீதானா. வெல்கம் பிரசன்னா சார். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. இங்கே வந்து மழையோட ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு, பட் வெயில் பாடின வரையும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து டாப் 7 கண்டஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி கிளாசிக்கலி ட்ரெயின் சிங்கர், அதே நேரத்தில் சினிமாவில் நிறையா ஹிட் பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு அவங்களுடைய அட்வைஸ் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எனக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்தபோது இன்னைக்கு யார் மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணோம், இன்னைக்கு யாரை மீட் பண்ண அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இன்னைக்கு அந்த மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணேன், ஆனால் ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லிட்டாரு, திருப்பி நெக்ஸ்ட் மந்த் தான் வர சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி மியூசிக் டைரக்டர்ஸ் பார்க்க முடியாமல் ஊருக்கு திருப்பி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜீ தமிழ் கொடுக்கறது என்னன்னா, இங்கே 2 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். நாங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு பரத்வாஜ் சாரை பார்க்குறதுக்கும் சரி, இவங்களை பார்க்குறதுக்கும் எப்படியோ தயங்கி பயந்து போய் பார்த்து அவங்க எப்படியாவது ஓகே சொல்லுவாங்களா இந்த சாங்கு அப்படின்லாம் ரொம்ப ஏங்கியிருக்கேன். மேடம் வந்து நினைவேன்னு ஒரு படம் மியூசிக் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் கேட்கும் சங்கீதம் எங்கே அப்படிங்கிற பாட்டு 2-3 நாள் டேக்கெலாம் எடுத்து அவங்களுக்கு என் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி அதே படத்தில் இன்னொரு சாங் அவங்க சொல்லி இன்னொரு சாங்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வு. பரத்வாஜ் சாரை வந்து அதே மாதிரி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரும் டேக் எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எனக்கு தெரியாது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்களும் ரொம்ப ரசித்தார். ஒவ்வொரு பாட்டு சங்கதி படும்போதும் சங்கதி இருக்கட்டும் நல்லா இருக்குதுன்னு ரசித்து அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு. பட் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள்லாம் பாடுறீங்களா அப்படின்னு இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி பாடுறதுக்கு எவ்வளோ பெரிய சான்ஸ், இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் 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 ட்ரை டு யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழுக்கு நீங்கள் என்றைக்குமே நன்றி சொல்லி தான் ஆகணும்.
ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. பட் இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் சாமர்த்தியம். ஸோ நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய கேட்க போகிறோம். ப்ளீஸ் கோ டேக் யூ சீட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இடி மில்லனோட இன்னும் நிறைய மழைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒருத்தர் பாடி முடிச்சாச்சு. செகண்டா வந்து பாட போகுது ஸ்ரீஹரி. உங்களுக்கு மழை அப்படின்றது வந்து எதை பத்தின சம்பந்தப்படுத்துற ஒரு விஷயம்? ரொம்ப ஆர்வக்குள்ளாரா 2 லைன் கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன், சொல்லிட்டு போயிடுறேன். சூப்பர், டெஃபினட்டா. மழை மக்கள் தாகம் தணிக்க வந்த அவதாரம், மாணவர்கள் சோகம் போக்க வந்த வரம். அடடடடா, இம்ப்ளிசிட் மீனிங் நிறைய இருக்கு அதுல. தேங்க்யூ ஸோ மச். டூ ரியலி வெல். தேங்க்யூ. தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, புது புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, புது புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க, ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம், நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கட்ட வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கட்ட வித்தை என்றும் செழிக்க, முத்துரத்தினும் சிந்தும் நித்தினும் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தீபம் ஏற்ற நல்ல நேரம் இது, புது புது ராக தீபம் ஏற்ற நல்ல நேரம் இது, கனமழை இனி நான் பொழிவேன், தேன்மழையில் இனி நீ நனைவாய், புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, புது புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஸ்ரீஹரி, I think நீங்க வந்து உங்களோட ஃபேவரட் இல்ல உங்களோட most strongest genre you've gone back. So let's see what our judges have to say. We'll start with Rehana ma'am. நல்லா இருந்தது ஸ்ரீஹரி. இன்னும் கொஞ்சம் நெளிவு சுழிவு இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருந்தா நல்லா இருக்கும். பட் ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஃபீல் எல்லாம் யூ ட்ரை டு கிவ் ரியலி வெல். அண்ட் கர்நாடிக்கில் தான் நீங்கள் தான் பூந்து விளையாடுவீங்களே. தேங்க்யூ மேம். மகாகுருஜி. நேச்சுரலி டேலண்டட் சிங்கர், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். பிரஸ்னா சார். இந்த மாதிரி 2 பேர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இருந்தால் ப்ரைஸ் இல்லாமல் பாடிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸே வேண்டாம், பாடிட்டே இருக்கலாம். நல்ல என்கரேஜ்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா பாடினீங்க, கர்நாடிக் தெரிஞ்சிருக்குன்றாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அதர்வைஸ் கொஞ்சம் டஃப்பான சாங் தான். ரொம்ப ரொம்ப ஒரு சில பிளேஸ் இந்த முத்து ரத்தினம் அப்படிங்கிறதுலாம் லைட், அந்த ரத்தினம்ல கொஞ்சம் அந்த ஸ்வரம்லாம். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் குட், பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. நீங்க வந்து ஆ பாடும்போது நீ ஹா அப்படின்னுட்டு கேட்கணும். அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜஸ்ட் சிங் த சரணம் திரும்பி ஒரு வார்த்தை. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க, ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும். ஓகே ஓகே ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கு.
ஓகே அது ரொம்ப சாங்ல அந்த ஹா வந்தது அவர் சொன்ன மாதிரி. பட் மற்றபடி இட் வாஸ் வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Nihalji. All right, Srihari, thank you for that wonderful performance. Thank Please you. take a seat. ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டிக் டாக் மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் வாய்ஸ் ஆஃப் த வீக் அவார்ட் யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதான் ராம்கோ ஸ்பெஷல் கான்டெஸ்ட். இங்க இருக்க டாப் 7 கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து யார் டாப் 3 வருவாங்கன்னு ராம்கோ டீலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்க நியரஸ்ட் ராம்கோ அவுட்லெட்ஸ்ல போய் வோட் பண்ணலாம். அண்ட் நீங்க வோட் பண்ற கண்டெஸ்டன்ஸ் டாப் 3 வந்தாங்கன்னா you can win the opportunity of going to Bangkok. Apart from that, there is prizes worth 10 lakhs waiting for you. So rush to your nearest Ramco outlets. ஸோ இந்த ரெயின் ரவுண்ட்ல அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிரசன்னா சார் உங்களோட ஒரு பாட்டு இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ஸோ அது எனக்காக பாட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும். அழகா பூக்குதே அந்த பாட்டு பாட்டிங்கன்னா இட் பி ரியலி நைஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ அழகு குத்திக்குவாங்க நம்ம ஊர்ல எல்லாம். அந்த மாதிரி அந்த அழகு பூக்குதா அந்த மாதிரி பாட்டா? ஓகே, எனிவே தமிழ் அப்ரிஷியேட் பண்றேன். எனக்கு சும்மா எல்லா சாங்குமே 2 லைன் அப்படி பாடணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் காதலா நந்தி படத்துல எனக்கு ஒரு நல்ல மெலடி ரொம்ப ரசிச்சு ருசிச்சு பாடின பாட்டு. தேங்க்யூ சார். ஓகே பிரசன்னா சார், தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். காதல் என்பதா இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா பாதை மறந்து நின்றேன் பாஷை மறந்து நின்றேன் இதுதான் காதலா 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 இதுதான் காதல் என்பதா இதயம் மாறி செல்வதா மாறி செல்வதா மாறி செல்வதா மாறி இதுதான் காதல் என்பதா. Thank you. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே.
Prasanna sir, எனக்கு frankly I have no knowledge about singing, and sitting there and listening to you was a real delight. Thank you so much for that beautiful performance. Big round of applause for him. ஏன்னா மியூசிக் தெரிஞ்சவங்க தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு உங்களை தான் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். Super, works for me. நம்மளோட அடுத்த கண்டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா போன ரவுண்ட், அதாவது காமெடி ரவுண்ட்ல அவங்களோட ஹஸ்பண்ட் அடிச்சதுக்காக மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் த டே அவார்ட் வாங்குனாங்க. So please put your hands together and welcome Sunita. So Sunita, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? ஆத்தாடி அம்மாடி தேன்முட்டுதான் ஃப்ரம் இதயத்தை திருடாதே. சூப்பர். ஓகே, இப்போ ரெயின்னு சொன்னா ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்சஸ் உங்க மைண்டுக்கு வருதா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸஸ் எதுவும் இல்லை, பட் மழையோட வாசம் ரொம்ப பிடிக்கும். மழை வந்தப்போ சின்ன வயசில் மழை வந்தப்போ அம்மா பஜ்ஜி போண்டா செட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஐ மீன் தோஸ் ஆர் ஸ்வீட் மெமரிஸ். ஆல்ரைட், வண்டர்ஃபுல், ஆல் தி வெரி பெஸ்ட். ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். குறுகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையே, கொடியிலே அரும்புதான் குளிரும் வழியில் நனையும் பொழுது. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. வானமும் வையமும் கரங்களை இணைப்பதே மழையில் தான். செடிகளும் மலைகளும் ஈரமாயிருப்பதே அழகுதான். மழையின் சாரலும் கிள்ளாமல் கிள்ளவும், அழகு வாசலும் ஆடாமல் ஆடவும். துள்ளுகின்ற உள்ளம் என்ன தத்தளிக்கும் மேனி என்ன வஞ்சி எந்த கண்கள் கண்ட தேவலோக பூமிதான். ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுதோ மருகுதோ குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையே, கொடியிலே அரும்புதான் குளிரும் வழியில் தனியும் பொழுது. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. பாடல் ராஜா சாரோட பாடல் எடுத்து பாடிருக்கீங்க, எப்படி பாடிருக்கீங்க கேட்போம். உனிமேனன் சார், இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரிக்கி சாங் சொல்லலாம். கரெக்டாக இப்படி போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பட் யூ டிட் ஜஸ்டிஸ் டு த சாங். பட் ஸ்டில் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ், பட் டெஃபினெட்லி இட் கேன் பி பெட்டர். பட் அட் திஸ் ஸ்டேஜ் யூ டன் யுவர் பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். வேணாமே ரொம்ப அழகா பாடுனீங்க சுனிதா. Thank you. And you worked on your pronunciation. I think I want you to work more. ஓகே மேம். அந்த பிரச்சனை மட்டும் இருக்கு, otherwise it's very nice. தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப அதிகமான வார்த்தைகள் அந்த ஃப்ரேசிங்கில் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா மேனேஜ் பண்ணீங்க சார். அவங்க சொல்கிற மாதிரி உச்சரிப்புலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஆன் தி ஹோல் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். சுனிதா ஃபியூச்சர் பிளேபேக் சிங்கர். என்ன பாடினேன், ஐ நோ வாட்ஸ் கோயிங் ஆன் நவ். ஓகே, did justice to the song and really enjoyed the song. ரொம்ப ரசிச்சு பாடின நீ. I really enjoyed. Thank you, sir. God bless you. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சுனிதா. ஓகே, இந்த ரெயின் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அரவிந்த். யார் வந்தது உள் நெஞ்சிலே யார் வந்தது, போர் வந்தது உள் நெஞ்சிலே போர் வந்தது, பூ வந்தது கை வீசிடும் பூ வந்தது,
தீ வந்தது பூக்கண்கள் தீவம் ஏன் வந்தது கண்ணோரமாய் வெப்பம் பெண் வந்ததும் உன் சூழலில் சத்தம் மழை என் உலகத்தில் வருகின்ற முதன் மழை நீ முதல் மழை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலலை என்ன திண்மை என்ன வன்மை எந்த பெண்ணும் அதிசய விண்களம் போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சையுடையச் செய் மழை என் உலகத்தில் வருகின்ற முதன் மழை நீ முதல் மழை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலலை எந்த மேனி உனக்கொரு தேன் குளம் நீந்த நிறைகின்ற நீர்வளம் ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சையுடையச் செய் யார் வந்தது உன் நெஞ்சிலே யார் வந்தது போர் வந்தது உன் நெஞ்சிலே போர் பூ வந்தது கை வீசிடும் பூ வந்தது தீ வந்தது பூக்கண்களில் தீ ஏன் வந்தது கண்ணோரமாய் வெப்பம் பெண் வந்தது முன் சூழலில் சத்தம் சருகாவே நீ வந்து தொட்டால் நான் சிறகாவே ஐயோடி நான் கல்லாவே புலியாக நீ வந்த கலையாவே நீயும் ஓடி வந்து என தீண்ட பாரு ஒரு பாதரசம் போல நான் நழுவி செல்வேன் மேலே ஏனோ வலி எந்தன்னை புலங்களில் மழை என் உலகத்தில் வருகின்ற முதன் மழை நீ முதல் மழை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை நீ முதலலை எந்த பெண்ணும் அதிசய வெண்களம் போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சையுடையச் செய் ஆர்வின் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் செலெக்ஷன். ஏன்னா மழைனா நிறைய பாடல்கள் நம்மளுக்கு தோணும். இந்த ப்ராப்ளி நம்ம இந்த பாடலை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். இது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு கேட்போம். ரெஹானா மேம், அரவிந்த் பாடுறப்ப ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தீங்களே. அரவிந்த் காமெடி ஒர்க் அவுட் ஆகல, மழை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பிரீத் பிடிக்கலாம்ல, ஃபுல் சென்டென்ஸ் பாட முடியும் இல்லையா? ஓகே மாகுர்ஜி ரொம்ப நல்லா பண்ணார். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இந்த பிரெத் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அந்த ஃப்ரேசிங்கில் கொஞ்சம் இதாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் எ டுவேட் இல்லையா? அது கரெக்ட். அவர் ரெண்டு பேருடைய பாடலில் ஒருவேளை அதனால இருக்கலாம். ரொம்ப நல்ல எஃபர்ட். அதுவும் சரணம் முடிச்சப்பறம் பல்லவி வரும்போது கரெக்டாக அந்த ரொம்ப நல்லா பண்ணீங்க. சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, பட் வெரி குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். பிரசன்னாஜி, ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் புரியல. பிரெத்து அப்படின்னாங்க, ஃப்ளாஸ்னாங்க. எனக்கு புரிஞ்சது என்னன்னா, மழையில் நனைஞ்சிருக்காரு செருக்கின்லாம் போட்டு, அதில் நெடுங்கிட்டு அப்படியே ஷிவரிங்கில் பாடிருக்காரு. அதெல்லாம் அவ்வளோதான் வரும். அவ்வளோ தூரம் ஃபீல் நிஜமாலுமே அப்படி பாடல அவங்க. இவர் அப்படி ஃபீல் பண்ணி போயிட்டாரு. ஸோ அந்த நெடுக்கமெல்லாம் மழையில் நனைஞ்சனால எல்லாம் இருந்தது. தேங்க்யூ சார். ஓகே, எக்ஸப்ட் ஃபார் ப்ரீதிங் எல்லாருமே ஜென்யூனாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ். மழை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கோ டேக் யூ சீட். தேங்க்யூ. ஓகே, நம்மளோட இந்த மழை ரவுண்டில் அடுத்ததாக வரப்போகிறவங்க வந்து நம்ம ரோஜர் ஃபெடரர் மாதிரின்னு வச்சுக்கலாம். மாற்றி டைட்டில் மேலே டைட்டிலாக அடிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு கிராண்ட் ஸ்லாமா அப்படின்னு செக் பண்ணுவோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் விஜயலக்ஷ்மி.
லக்ஷ்மி ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. ஸோ வி லாஸ்ட் தி ஜட்ஜஸ். போன வாரம் வந்து பம்பர் ப்ரைஸ் மாதிரி நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் நீங்க தான் வின் பண்ணீங்க, நிறைய அவார்ட்ஸ் நீங்க தான் வின் பண்ணீங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். வில் ஸ்டார்ட் வித் ரெஹானா மேம். விஜயலட்சுமி போன எபிசோடோட இந்த எபிசோட் கொஞ்சம் கம்மியாக பாடுங்க. இது இன்னும் நல்லா பாடிருக்கலாம். ஏன்னா இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, பிரெத் அண்ட் இட்ஸ் வெரி சஸ்டெயினாக பாட வேண்டிய ஒரு பாட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். இந்த சாங் வந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பாடும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு தான். நிறைய சஸ்டெயின் அண்ட் அந்த வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாடுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த இம்பேக்ட் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் விஜயலட்சுமி, ஐ வுட் சே யூ டிட் ஜஸ்டிஸ் டு 60% இன்னைக்கு இந்த சாங். இட் கேன் பி டெஃபினெட்லி பெட்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மகாகுருஜி, இவங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கூட்டிகிட்டே போகிறது. That's one problem. You have been really improving over the programs. Thank you sir. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஒரு சோகமாக பாடின மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் எவ்வளவு லைவ்லியாக வாசிச்சாங்க உங்களுக்கு பின்னாடி, அதுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பாடலாம் நினைக்கிறேன். பட் இட் இஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட். யூ வில் இம்ப்ரூவ் சர்டன்லி. வி ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. Thank you sir. Do well. Thank you. பிரஸ்னா சார். இவங்க எல்லாமே முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு வந்து பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு, நல்லா பாடினீங்க. பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பாட்டு பூரா இப்படி கூப்பிட்டே இருந்தீங்க, நான் தான் இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ நேராக பார்த்து கூப்பிட்டா தெரியும் எனக்கு கூப்பிடுறீங்களா இல்லையா, மழையை கூப்பிடுறீங்களா, எதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கடைசி வரைக்கும் அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்க. எந்திரிக்கவா உட்காடுறேன், எந்திரிக்க புரியல எனக்கு. அது மட்டும் கிளியராக சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி பாட்டு சூப்பர். Thank you sir. All right Vijayalakshmi, thank you so much. Please take your seat. ஓகே, நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன் வந்து எப்படி ஜென்ரலாக வந்து ஒரு ரவுண்ட் அப்ரோச் பண்ணுவாருன்னு நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்பை வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இது என்ன ரவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டு நேராக போய் கூகுளில் போயிட்டு டேஷ் சாங் சங் பை ஹரிஹரன் அப்படின்னு சர்ச் பண்ணுவார். நேராக அந்த சாங் வந்து இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காமெடி சாங் சங் பை ஹரிஹரன்னா வந்து எந்த சாங்குமே இல்லையா, சரி வேறு சாங் பாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவார். இன்றைக்கும் வந்து ரெயின் சாங் அப்படின்னா ரெயின் சாங் சங் பை ஹரிஹரன் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக சூப்பரான ஒரு பாட்டு அவருக்கு கிடச்சிருக்கும். என்ன பாட்டுன்னு செக் பண்ணுவோம். ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் கேகே. கூகுள் என்ன சொல்லிச்சு? மழையேன்னு சொல்லிச்சு. ஆக்சுவலி பிரசன்னாஜி, உங்களுக்கு ஐ நோ தட் உங்களுக்கு வந்து ஹரிஹரன் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இங்கே செட்டில் வந்து எல்லாரும் வந்து இவரை வந்து ஜூனியர் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹரிஹரன் சார் சாங் எடுத்து, இன்ஃபேக்ட் போன ரவுண்டில் வந்து இதுதான் காதல பாட்டை இவர் எடுத்து பாடினார். இன்ஃபேக்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் கூட வாங்கினார் அவர். ஸோ இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் சாங் பாட போறீங்க சரத் சாரோட மியூசிக்ல. டூ ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வாங்க, நான் மழையை பற்றி எழுதின கவிதையை கேட்டுப்போங்க. சரி, இந்த அசிங்கெல்லாம் படக்கூடாது. உங்ககிட்ட சில கேள்வி கேட்க மாட்டேன், நான் அதை விட்டுறேன். இல்லை, ஸ்ரீகரி வந்து அவனுக்கு எழுத தெரியும், அதனால எழுதுறான். நமக்கு எதுவும் எழுத தெரியாது, இருந்தாலும் நம்மளோட சின்ன மூளையை யூஸ் பண்ணி நான் ஒன்று எழுதியிருக்கேன். நம்ம தண்ணி தெளிச்சா அது இலை, வானம் தண்ணி தெளிச்சா அது மழை. போடா தருதல. தேங்க்யூ ஸோ மச். மழையே மழையே நீரின் திரையே வானம் தெளிக்கும் கவிதை துளியே மேகத்தின் சிரிப்போலியே நீலவானமே ஒரு தறியில்லாமல் நீரின் நூலில் மழை எனும் சேலை நெய்ததே. இந்த நீரின் பாலம் வானம் மண்ணை இணைக்கிறதே. இயற்கை அழகே மழையே மழையே நீரின் திரையே.
தோன்றும் வறண்ட பாலைகளே ஆகும் சோலைகளே வானம் தந்த நாடும் இந்த மழை நீரானே ரிம்ஜிம் 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 மழையே மழையே நீரின் திரையே வானம் தெளிக்கும் கவிதை துளியே மேகத்தின் சிறு போலியே நீலவானமே ஒரு தரியில்லாமல் நீரின் நூலின் மழையினும் சேர நெய்ததே இந்த நீரின் பாலம் வானம் மண்ணை இணைக்கிறதே இயற்கையே அழகே நம்ம ஒரிஜினல் கேட்ட நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. எக்கச்சக்கமான இம்ப்ரோவைசேஷன்ஸ், உங்களோட ஓன் இம்ப்ரோவைசேஷன் நிறைய இருந்தது. ஐ திங்க் அது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக பாடிருக்காரு. எப்படி பாடினான்றது டெஃபினட்டாக அவங்க சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஃப்ரீடமோட பாடினீங்க ஒரு விஷயம். அண்ட் டெஃபினட்டாக இந்த பாட்டுக்காக டெஃபினட்டாக ஷரத் சார் கைத்தட்டி ஆகணும். ஃபேண்டாஸ்டிக் கம்போசிஷன், அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக போட்டிருப்பார் இந்த சாங். நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். உண்மையான சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு பாடுறீங்க. இந்த மாதிரி பாடல்கள் வந்து ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. பட் யூ டேக் பெயின்ஸ் டு டூ தட். ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ கிருஷ்ணகுமார். வெரி வெல் சாங். ஆனால் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் கிருஷ்ணகுமார். வாய்ஸ் ஸ்ட்ரெயின் வராமல் பார்த்துக்குங்க. ஓகே, எஃபர்ட்லெஸ் அண்ட் பி ஸ்மைலிங் அண்ட் சிங்கிங் இட். அதனால கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினா நல்லாயிருக்கும். ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேணா மேம். என்னப்பா எப்ப நீ பாடின ஒரு 4 பேர் எழுந்து கை தட்டுறாங்க, ஊன்னு அங்க இருந்து கத்துறாங்க. இது என்னது செட்டப் பண்ணி வச்சிட்டியா? ஆளுக்கு 200 ரூபா மேம். 200 rupees only. யார் வேணாலும் என் பர்ஸ்ல 20 ரூபா இருந்தா என்ன செருப்பு கழட்டி அடிக்கும். 200 ரூபாய்க்கு. But this is constantly happening. அது your fans or எப்படி வேற ஏதாவது ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு பண்றியா? நம்ம ஹோம்வொர்க் பண்ணி கொடுக்கிறது, இல்ல ஹோம்வொர்க் பண்ணி கொடுக்கிறது, வீட்ல டிராப் பண்றது, மார்க்கெட்டுக்கு போறது இதெல்லாம் பண்ணி கொடுக்கறியா? ஒரு தடவை எந்திரச்சுனா 5 பாட்டு கோரஸ் பாடுறேன்னு அக்ரிமெண்ட் சைன். அது தானா சேர்ந்த கூட்டம் இது. ஓகே குருஜி. ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஆக்சுவலி நான் வந்து இதை அப்படியே கொஞ்சம் பேக் ஒர்க் பண்ணி ஸ்டூடியோவில் எப்படி பாடிருப்பார்னு நான் கனவு பண்ணேன். நான் இமேஜின் நிச்சயமாக இதை இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக பாடிருக்க மாட்டார். ரொம்ப ஃப்ரேஸாக தான் அவன் ஒரு பல்லவிலாம் ஒரு 2 லைனாக தான் பாடிருப்பாங்க. அப்படி ஒரு கஷ்டமான பாட்டை வந்து இவர் ஃபுல் ஸ்டெச்சை அப்படியே பாடுறதுக்கு முதல்ல இவருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட், வெரி டிஃபிகல்ட் டு சிங் அட் ஒன் ஸ்டெச். ஹரிஹரன் மாதிரி பாடுறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அப்படியே ஆன பண்ணால் எங்கே லேண்ட் ஆனது தெரியாதுக்குள்ள மடிப்பிடலாம். அப்படியே ரொம்ப ப்ரிசிஷனில் பாடினா தான் அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சிடும். பட் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஐ ரியலி என்ஜாய்ட். தேங்க்யூ. பிரசன்னாஜி. டஃப்பான சங்கதியை யூஸ்வலாக சொல்லுவாங்க, காம்படிஷன்னா சிம்பிளான சாங் எடுத்து அதை பர்ஃபெக்டாக பாடுறது தான் சாமர்த்தியம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் டஃப்பான சாங் எடுத்து ப்ரைஸுக்காக பாடாட்டியும் நமக்காக நம்ம பாடுறோம், முடிஞ்ச எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நீங்கள் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் கேகே. குட் ஒர்க். இன்னைக்கு அட் ஸ்டேக் மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் உங்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 15,000 rupees மியூசிக் சிஸ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு இன்னும் ஒருத்தர் பாடுறதுக்கு அப்புறம் தெரிய போகுது, அது பிரியா. பட் அவங்க பாடுறதுக்கு முன்னாடி இங்கே மழையா நிறைய வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக வெட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயில் எதிர்பார்ப்போம். சார், உங்களுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொலிஃபிக் சாங்ஸ் வந்து வெயிலோடு விளையாடி எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். அதுலேருந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூ லைன்ஸ் உங்களால் பாட முடியுமா? நிச்சயமா. இந்த அற்புதமான மேடையில் ஒரு நல்ல குட் நியூஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் பாட போகிற 2 பாடலுமே ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக்கில் எனக்கு கிடைத்த சான்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவரோட படத்தில் வெயில் அப்படிங்கிற படத்தில் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு அந்த ஒரு சான்ஸ், அருமையான சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதில் என்னோடய போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த பாட்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்கிற பெருமை இருக்குது. அது அவரோட ஃபஸ்ட்டு படம். இப்போ அவரோட லேட்டஸ்ட் படம் வந்து பாலா சரோட டைரக்ஷனில் பரதேசிங்கிற படம். ஸோ அதில் ஒரு அற்புதமான சாங், ஒரு நல்ல மெலடி பாடியிருக்கேன். அந்த சாங், இந்த 2 சாங்கும் எனக்கு கொடுத்த ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மேம்.
யாத்தே காலக்கூத்தே தேகம் பழுதாச்சே ஓர் மிருகம் தன்னை தன்னடிமை செய்வதுமில்லை ஓர் மனிதன் என்றார் யாத்தே காலக்கூத்தே தேகம் பழுதாச்சே வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே இரண்டூரும் நதியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டா தண்ணிக்கு ரவங்குட்டா ஹரிப்போமே சோழ தட்டா புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடு வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். பட் கடைசியாக எங்களுக்காக நீங்கள் வந்து அன்னக்கிளி பாடணும். பட் இது இல்லை, இப்போ இல்லை, பிரியா பாடி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கண்டிப்பாக அன்னக்கிளி பாடணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நம்மளோட இந்த மழை ரவுண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் எப்படி இதை எலிமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பாக்கி இருக்கிறது பிரியா. பட் பிரியாக்காக வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு கோரஸ் செக்ஷன் ஒன்று பாட போறாங்களாம். அது வந்து என்ன கோரஸ் செக்ஷன் அப்படின்னு எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கோரஸ் செக்ஷன் பாது? உங்களுக்கு தான், வாங்க. Happy birthday to you. Happy birthday dear Anna. இதை மட்டும் ஏன் சுனிதா பாட மாட்டேங்கிறாங்க? சுனிதா, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அந்த ஹாப்பி பர்த்டே டு அண்ணா நீங்க பாடல, சும்மா கன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்க வந்து என்கிட்ட சொல்லிருந்தீங்க தட் வந்து யூ ஆர் கோயிங் டு கிவ் him a gift on his birthday சொன்னீங்க. என்ன கொடுக்க போறீங்கன்னு அட்லீஸ்ட் இப்ப ரிவீல் ஆட் பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களா? சர்ப்ரைஸ். I had planned all the surprise at home thinking that the shoot will be over soon, but ஐயோ ஃபீல் பண்றாங்களே. பட் இந்த இடத்துல ஏதாவது ஸ்பெஷலா ஒரு gift இப்ப இமிடியேட்டா பிளான் பண்ணி கொடுத்துடலாம். பிஸ்கட்டா? அந்த அளவுக்கு Well, anyways, very very happy birthday. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் வண்டர்ஃபுல் கப்பலா இருக்கணும். எங்களுடைய சாரிங்கப்பா சேலஞ்ச் 2012 இருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ற நிறைய தியாகங்கள்ல வந்து இதுவும் ஒரு முக்கியமான தியாகம். நம்மளுடைய இசைக்காக வந்து தன்னுடைய கணவரோட பர்த்டே வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய நிலைமையில நம்மளோட சுனிதா இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் it is going to be definitely special for him and we all wish him a wonderful birthday. அடுத்ததா இந்த மழை ரவுண்ட்ல கடைசியா வந்து பாட போறது பிரியா.
காவியம் ஆடிக்கொண்டிங்கு ஆடுது. நேரம் வந்தால் என்ன பொன்னோவியம் வண்ணம் மாறாமல் மின்னது. நான் பெண்ணானது கல்யாணம் தேடவா, ஓ கண்ணாளன் வந்த பூமாலை போடவா. அம்மாடியோ பெண் பார்க்கும் நாடகம், யார் வந்தாலும் என்ன திரும்பாத ஞாபகம். பூவிலங்கு தேவையில்லையே. ஓ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் வந்ததோ, எல்லாம் பாவைக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான். பூக்கள் மேல் நீர்த்துளிகள் மக்கள் பாடாதோ, தூரல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ. ஓ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் வந்ததோ. ரொம்ப நல்ல ஒரு பாட்டு பாட்டீங்க. So we'll directly go to the judges. We'll ask Unimenan sir. அந்த இடம்லாம் கொஞ்சம் ஷவுட்டிங் மாதிரி வந்தது நிறைய இடத்துல. அந்த ஷவுட்டிங் இல்லாமல் நல்லா அழகாக கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் சர்டன் பிளேசஸ் இட் வாஸ் வெரி குட், பட் சர்டன் பிளேசஸ் இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கிராஃப் நல்லா பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும். இட் கேன் பி ஸ்டில் பெட்டர். பிரியா, ஓகே. Thank you sir. Rehana ma'am. As he said, the dynamics could have been better to make it more interesting. Could have made the song a little more interesting. But your dance made it interesting. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பாடினீங்க. இட் வாஸ் உன்னி சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் குட் இன் பேச்சஸ். இட் வாஸ் ஸ்லைட்லி பிச்சிங் ப்ராப்ளம் அண்ட் ஆல். பட் ஆன் தி ஹோல் இட் வாஸ் a good energetic performance. Thank you sir. Mr. Prasna. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் நல்லா பாடுனீங்க. Thank you sir. Okay, Nihalji. I enjoyed your performance. Thank you sir. Okay, Priya. I think it has been one of the toughest days, couple of days should I say. I think you've done really well to swim through that, and I really hope that you do really well in the next episode as well. Thank you. ஓகே, நம்மளோட மழை ரவுண்ட் இதோட முடிஞ்சது. இங்க இருக்கிற 7 பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து யாருக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுல முதல் அவார்டா ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே, அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ரஹானா மேம் சொல்ல போறாங்க. ரஹானா மேம். Fortune Best Performer of the Day award goes to Arvind. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை. Okay, Arvind, உங்களுக்காக Fortune worth 2500 gift voucher. Okay, the next award is Satya Agency's most promising singer of the day. Unimenan sir. யாருக்கு கொடுக்கலாம்? Who? Krishna Kumar. Any other choice? Sunita? Sunita. ஆத்தாடி அம்மாடி தேன் விட்டுதான், பூத்தாடு தூரல்கள் நீர் விட்டுதான். ஆத்தாடி அம்மாடி தேன் விட்டுதான், பூத்தாடு தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுதோ மருகுதோ. There's one more refreshing voice award. Tic Tac refreshing voice of the week. What a way to celebrate a birthday, you know. 2 awards. ஸோ அந்த 35,000 ரூபாயை சுனிதா வச்சுட்டு அந்த டிக்டாக் பாக்ஸை மட்டும் பர்த்டே கிஃப்டா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போறாங்க. Can I request Unimenan sir, Prasna sir, Bharadwaj sir and Rehana ma'am to come on stage. Sunita, உங்களுக்கு Satya Agency is worth 15,000. Music system உங்களுக்காக for promising singer of the day. அது தவிர also won Tic Tac most refreshing voice of the week. அதுக்காக Tic Tac ஓட ஒரு gift hamper and Satya Agency's ஓட LCD TV worth 30,000 rupees. ஓகே, ஸோ இன்னைக்கு நடக்க போற எலிமினேஷன் டேஞ்சர் ஜோன்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்க போறோம். Unimenan sir and Rehana ma'am, யார் சொல்ல போறீங்க? உங்களுக்கே தெரியும் யார் டேஞ்சர் ஜோன் போறான்னு.
சொல்லுங்க. அவங்களே கை தூக்கிட்டாங்க. Priya, hold. You can stay in the danger zone for the next episode. There's no elimination this time. But it just means that as usual நீங்க பார்த்துட்டு வரீங்க, யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களோ அவங்க அடுத்த தடவை சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எலிமினேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ விஜயலட்சுமி மாதிரி எவ்வளோதான் எலிமினேஷன் டேஞ்சர் சொல்ல வந்தாலும் சும்மா அடுத்து வந்து அப்படியே அவார்டா வாங்கி தள்ளிட்டீங்கன்னா ஏய் இவன் நல்லா பண்ற பொண்ணுல அப்படின்னு ஒரு ஃபீலிங் கிடைச்சிரும். அப்படிதானே? ஓகே, இந்த மழை ரவுண்ட் இதோட முடியுது. கடைசியா நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக் சாங்கோட முடிக்க போறோம். பிரசன்னா சார், அன்னக்கிளி நீவாடின்னு ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க கண்டிப்பா பாடணும். கேன் யூ ப்ளீஸ் கம் ஓவர்? சில்லலே சில்லலே சும்க தாக்கிட சில்லலே 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 சரிகரே சரி சரிக சரிகரே சரி சரிக சரி சரிகமா சரிகரே சரி சரிக சரிகரே சரி சரிக சரி சரிகமா அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க மஞ்சம்மையிலே உன் தோகையில் ஒழிச்சு கண்ணாமூச்சி நான் ஆடு கொஞ்சி விளையாடி கும்மாளம் போட்டு என்ன உனக்குள்ள தேட சில்லே சில்லே சுத்த தக்கிட சில்லே 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 சுத்த தக்கிட சில்லே 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 சுத்த தக்கிட சில்லே Thank you so much. Thank you so much, sir. இந்த கோலாகலமான இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரம் தொட போகுது. Please be back at Ramco Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil.